ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் தேடிட்டு இருக்கீங்கன்னா நல்ல வீடியோவை தான் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெவா கார் இருக்குது. 2006 மாடலு ரெவா மகேந்திரா கம்பெனி தான். உங்களுக்கு வேணாலும் சொல்லுங்கள், எடுத்துக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுக்கலாம். கர்நாடகாவிலேருந்து எடுத்து தமிழ்நாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் தான். பார்த்திங்கன்னா விலைன்னு பார்த்திங்கன்னா 1,10,000 தான் வரும். நல்லா சூப்பராக இருக்கும் வண்டி. எல்லாமே சர்வீஸ் பார்த்து கொடுத்துருவோம். வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். 80 கிலோமீட்ரு ரெஃபர் பண்ணுறோம். ஒரு 100 கிலோமீட்ரு ரேஞ்சில் எடுத்து கொடுத்துருவோம். அந்தளவுக்கு பேட்ரி போட்டு பிக்கப்பு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வேணாலும் கால் பண்ணுங்கள். டிஸ்பிளே நம்பருக்கு தரேன். வேணுன்றவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தரேன். வாட்ஸ்அப் குரூப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே எந்த டவுட்டாக இருந்தாலும் அங்கே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா லைட்டுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி நித்தியம் ப்ரெஷ்மேட்டிக் பேட்டரியிலே போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா போட்டு இருக்குது, ரன் பண்ணி காட்டுறதுக்காக. 72 AH இது ஃபுல்லாக காப்பரில் தான் இது ஜெயிண்ட் அடிக்கும். ஏசி வண்டி தான். 2006 மாடலு. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. வேணுன்றவங்க சொல்லுங்கள், எடுத்துக்கலாம். ஏசியும் ஆன் பண்ணாலே ஆன் ஆகும். எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏசி வந்து பார்த்திங்கன்னா கூலிங் மட்டும் ஆகாது. ஏன்னா அந்த ஏசியோட மோட்ரு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது ஒர்க் ஆகலை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரு தேவையில்ல. கீர் வந்து சுவிட்சு தான். சும்மா ஆன் பண்ணாவே மட்டும் போதும். ஆக்சிலேட்டர் அழுத்தினீங்கன்னா அது பாட்டுக்கு மூவ் ஆகிக்கும். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பை ஆட் பண்ணி விட்ற டிஸ்கிரிப்ஷனில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு முழுவதும் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க போய் ஜாயின் பண்ணிட்டு வாங்க. வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும்